இன்ஃபோமீடியாவின் NXCAD டியூட்டோரியல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ NX10 சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஒரு CAD மாடலிங் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த டியூட்டோரியல்ஸை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 மாடல்ஸை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னா ஸ்கெச்சர், பார்ட் மாடலிங், அசம்பிளி மாடலிங் அண்ட் டீட்டெயிலிங். ஸோ ஸ்கெச்சர், பார்ட் மாடலிங், அசம்பிளி மாடலிங், டீட்டெயிலிங் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு அசோசியேட்டிவ் ஆப்ஷனாக மட்டும்தான் உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி நீங்கள் பார்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த பார்ட்லாம் அசம்பிள் பண்ணும்போது தான் அந்த அசம்பிளி மாடலிங் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஃபைனலாக நீங்கள் கிரியேட் பண்ண பார்ட்டுக்கோ அசம்பிளிக்கோ டீட்டெயிலிங் எடுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃப்ளோவாக கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்கள் பார்ட்லேயோ இல்லை அசம்பிளிலேயோ இல்லை டீட்டெயிலிங்லேயோ நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணும்போது இந்த நாலுமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஸோ எதனா இது ஒன்றுக்கு ஒன்று அசோசியேட்டிவாக இருக்கிறதுனால இவங்க எல்லாம் ஈஸியாக சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 மாடல்லையும் உங்களுக்கு சேஞ்சஸ் கிரியேட் ஆகிரும். ஸோ ஸ்கெச்சஸ் அப்படின்னாலே 2D ஸ்கெச்சஸ். ஸோ 2D வியூவை வரைஞ்சி அது மூலிமா அடுத்த ப்ராசஸ் டெவலப் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்கெட்ச் தேவை அப்படின்னா அதை ஸ்கெச்சர் மாடல் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலிமா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சாதாரணமாக உள்ள 2D லைன்ஸ், ரெக்டாங்கிள்ஸ் அது போல் சில ட்ரா டூல்ஸை யூஸ் பண்ணி கன்ஸ்டன்ட் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த ஸ்கெச்சர் மாடலில் உங்களால் ப்ரொஃபைலை ஈஸியாக வரைஞ்சிக்க முடியும். ஸோ ஸ்கெச்சரில் முக்கியமாக உங்களோட ப்ரொஃபைல் மட்டும்தான் இருக்கும். அந்த ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்ட் மாடலிங். ஸோ இந்த பார்ட் மாடலிங் அப்படிங்கிறது உங்களோட 3D ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண ப்ரொஃபைலுக்கு ஒரு 3D வியூ கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் பார்ட் மாடலிங்கில் ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அது பேர் தான் பார்ட் மாடலிங். ஸோ இந்த பார்ட் மாடலிங்கை நீங்கள் சாலிடாக பண்ணலாம், சர்ஃபேஸ் அண்ட் ஷீட் மெட்டல் எதை வேணாலும் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ப்ரொஃபைலை ஒரு 3 டைமென்ஷனல் வியூவாக காமிக்கிறப்ப அதோட XYZ டைரக்ஷன் அது மாதிரி 3 டைரக்ஷனில் நம்ம வேல்யூஸ் கொடுத்து ஒரு 3 டைமென்ஷன் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதான் உங்களோட பார்ட் மாடலிங். ஸோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு பார்ட் தேவை. ஸோ அந்த பார்ட்டை நீங்கள் இந்த பார்ட் மாடலிங் மூலயமா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட் டெவலப் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ எந்த இடத்துல நீங்கள் உங்கள் பார்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களோட பார்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரொஃபைல்ஸில் இந்த பார்ட்டுக்கு தேவையான ப்ரொஃபைல்ஸை மட்டும்தான் உங்களால் வரைஞ்சிக்க முடியும். அந்த ப்ரொஃபைல்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பார்ட் மாடலிங்கில் உள்ள பார்ட்டை கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு பார்ட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கும் நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம், அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு நம்ம ஒவ்வொரு சாப்டராக பார்க்கும்போது தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இப்போ ஸ்கெட்ச் ரெடி பண்ணிட்டீங்க, அதுக்கு அடுத்தது பார்ட்டில் 3D ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் கிரியேட் பண்ண ஒவ்வொரு 3D ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது 3D மாடலையும் எப்படி ஒரு அசம்பிள் பண்ணி காமிக்கிறது. ஸோ அப்போ தான் நீங்கள் அசம்பிளி மாடலிங் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு கொண்டு வருவீங்க. ஸோ இந்த அசம்பிளி மாடலிங் என்னென்னா 2 டைப்ஸில் இருக்கும். ஒன்று டாப் டவுன் அசம்பிளி, ரெண்டாவது பாட்டம் அப் அசம்பிளி. ஸோ டாப் டவுன் அசம்பிளி அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் ப்ரீடிஃபைண்டாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லா ஒர்க்கையும் நீங்கள் அசம்பிளி மாடலிங்கே வச்சு பண்ணிங்கன்னா அது டாப் டவுன் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்டாக உள்ளது உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ண பார்ட்டை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அசம்பிளி பண்ணப்போ தான் இந்த டாப் டவுன் அசம்பிளின்னு சொல்லலாம். ஸோ இந்த அசம்பிளி மாடலிங்கில் எல்லா பார்ட்ஸும் நீங்கள் ப்ரீடிஃபைண்டாக கிரியேட் பண்ணி வச்சுட்டு எந்தெந்த பார்ட்ஸ் எந்தெந்த பொசிஷனில் எந்தெந்த ஓரியன்டேஷனில் உங்களுக்கு பிளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அசம்பிளி கிரியேட் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் ஒன்று டிசைன் பண்ணுறீங்க. ஸோ அந்த காரில் வீல்ஸ், பேனட்ஸ், டோர்ஸ், விண்ட்ஷீல்டு எல்லாமே தனித்தனியாக நீங்கள் மாடல் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபைனலாக ஒவ்வொரு மாடலையும் எடுத்து அதோட பொசிஷனில் கரெக்டாக நீங்கள் ஓரியன்டேஷன் பண்ணி அமைக்கணும். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபுல் அசம்பிளி மாடல் கிடைக்கும். ஸோ சிங்கிள் பார்ட்டாக இருந்தால் பார்ட் மாடலிங்கில் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிரும். சப்போஸ் அது மல்டி பார்ட்ஸாக இருக்கிறப்ப அது அசம்பிளி மாடலிங்கில் வந்து கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ப்ராசஸ் போகலாம். ஸோ இந்த பார்ட் மாடலிங் எப்போவுமே ஒரு மேனுஃபேக்சரிங் லைனில் யூஸ் ஆகும். ஏன்னா நம்மளோட பார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களோட ஒர்க்கர்ஸுக்கு நீங்கள் காமிச்சா மட்டும்தான் அவங்களோட ஒர்க் பண்ணுறதும் அவுட்புட் காமிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். அதே அசம்பிளி மாடலிங் ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷன் மட்டும்தான். தனித்தனியாக தான் பார்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணி அந்த பார்ட்ஸை அசம்பிளி பண்ணுவாங்க. ஸோ அசம்பிள் பண்ணுறப்ப இந்த ஒவ்வொரு பார்ட்ஸும் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தனியாக ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த அசம்பிளி மாடலிங்கிற ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த அசம்பிளி மாடலிங்கை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்ததாக உள்ளது டீட்டெயிலிங். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண பார்ட்ஸுக்கோ இல்லை ஃபுல் அசம்பிளிக்கோ நீங்கள் ஒரு டீட்டெயிலிங் கொடுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த பார்ட் மாடலிங்லையும் அசம்பிளி மாடலிங்லையும் நீங்கள் காமிக்க போகிறது ஜஸ்ட் ஒரு 3D ரெப்ரசன்டேஷன் டயக்ராம். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனை யூஸ் பண்ணி உங்களோட மேனுஃபேக்சரிங் ட்ராயிங்ஸை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கிரியேட் பண்ண பார்ட்ஸுக்கோ இல்லை அசம்பிளிக்கோ ஒரு மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸாக ஒரு ட்ராயிங்ஸை நம்ம தரணும். ஸோ அந்த ட்ராயிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா
பேசிக்காக ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ ப்ளஸ் ஐசோமெட்ரிக் வியூன்னு தனித்தனியாக இருக்கும். ஸோ அது மாதிரி டீட்டெயிலிங் நீங்கள் ஈஸியாக காமிச்சிக்க முடியும். ஸோ சிங்கிள் பார்ட்ஸுக்கு நீங்கள் டீட்டெயிலிங் கொடுக்குறீங்கன்னா டேரெக்டாக பார்ட் மாடல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் டீட்டெயிலிங் கொடுத்துட்டு அந்த பார்ட்ஸுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் அதில் கொடுத்துட முடியும். ஸோ பார்ட்ஸுக்கு என்னென்ன டீட்டெயிலாம் தேவைப்படும் அப்படின்னா ஜஸ்ட் அதோட வியூஸ் எப்படி இருக்கும், அந்த வியூஸும் வச்சு நீங்கள் அந்த ஷேப்பை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்தது சைஸஸ், அதோட டைமென்ஷனை வச்சு உங்களோட சைஸஸையும் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இது 2 இருந்தால் போதும். ஸோ அடுத்தது ஒன்றா மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ எந்தெந்த ப்ராசஸ்க்கெலாம் உட்படுத்தி இந்த ப்ராசஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியுமோ அதை நம்ம கொடுக்குறது தான் இந்த மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ். ஸோ அதே மாதிரி அசம்பிளி மாடலிங்கில் மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் இருக்காது, அசம்பிளி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அசம்பிளி மாடல் எடுத்து நீங்கள் டீட்டெயிலிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு பார்ட்ஸும் எத்தனை டைம்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அவரோட குவான்டிட்டிஸ் எவ்வளவு, அவரோட மேனுஃபேக்சர்ஸ் யார், ஸோ எந்த மாதிரியெல்லாம் இதை அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஃப்ளோ ஆஃப் அசம்பிளி நம்ம சொல்கிறது தான் இந்த அசம்பிளி மாடலிங் உள்ள டீட்டெயிலிங். ஸோ இது மாதிரி ஸ்கெச்சஸ், பார்ட் மாடலிங், அசம்பிளி மாடலிங் அண்ட் டீட்டெயிலிங்கிற மாதிரி எல்லா மாடலும் நம்ம இதிலேயே யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஸ்கெச்சஸ், பார்ட் மாடலிங், அசம்பிளி மாடலிங் தான் உங்களுக்கு அசோசியேட்டிவாக இருக்கும். டீட்டெயிலிங் உங்களுக்கு நீங்களாக ஜென்ரேட் பண்ணுறதுனால அது அசோசியேட்டிவாக இருக்காது, நீங்கள் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்ட் மாடலிங்லேயோ இல்லை அசம்பிளிலையோ எது நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயிலிங்கில் அதோட ஷேப் அண்ட் சைஸஸ் மாறும். பட் டீட்டெயிலிங்கில் நீங்கள் டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது அதோட பார்ட் மாடலிங்கில் அதோட ஷேப் அண்ட் சைஸ் உங்களுக்கு மாறாது. டீட்டெயிலிங்கில் எது கொடுத்தாலும் அது அப்போக்கி உள்ள ஒரு டேட்டா லேஅவுட்டை மட்டும் தான் உங்களுக்கு க்ரியேட் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ அசம்பிளியில் ஒரு பார்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, அது ஒழுங்காக மேட் ஆகலை, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அதோட பார்ட்ஸோட சைஸையோ இல்லோட ப்ரொஃபைலையோ மாற்றணும் அப்படின்னா டேரெக்டாக பார்ட் எடிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ப்ரொஃபைலில் தான் தப்பு இருக்குது அப்படின்னா ப்ரொஃபைலை டேரெக்டாக நீங்கள் அங்கேருந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்ட்லேருந்தே நீங்கள் ஸ்கெட்ச் அச்சீவ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே அசம்பிளிலேருந்து பார்ட்டுக்கும் போகலாம், அசம்பிளிலேருந்து ஸ்கெட்சுக்கும் போகலாம். ஸோ இது 3 அசோசியேட்டிவாக இருக்கும். ஸோ டீட்டெயிலிங் ஃபுல்லாகவே டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால அது நீங்கள் அசோசியேட்டிவாகவும் வச்சுக்கலாம், அது இன்னும் அசோசியேட்டிவாகவும் அதை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3D மாடல் டெவலப் பண்ணுறீங்க. ஸோ கம்பெனியில் இந்த மாடல் எப்படி டெவலப் ஆகணும், ஃபைனலாக அது எப்படி அவுட்புட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரீடிஃபைன்டாக க்ரியேட் பண்ணி காமிக்கணும். அப்போ மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் அவுட்புட்டை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நேரத்தை தான் இது கேட் மாடலிங் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ NX CAD பொறுத்த வரையும் உங்களால் ஈஸியாக எல்லாத்தையும் டிசைன் பண்ணிட முடியும், சிம்பிள் டூல்ஸை யூஸ் பண்ணியே க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி ஒரு அசம்பிளி க்ரியேட் பண்ணுறீங்க, இந்த அசம்பிளி என்ன ஷேப்பில் இருக்குது, எந்த மாதிரி அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு வியூ காமிக்கிறாலும் காமிச்சிக்க முடியும். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு 3D வியூ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எந்த வியூவில் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ ஐசோமெட்ரிக்லேயே 4 டைப்ஸ் இருக்கும், சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட் அப்படின்னு. ஸோ அது எந்த மாதிரி நீங்கள் வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ 3D வியூவில் வச்சு நீங்கள் பலூன் க்ரியேட் பண்ணணும், அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இருக்குது, ஸோ நம்பர் 1 நம்பர் 2 நீங்கள் நோட் பண்ணி அந்த நோட்ஸுக்கு ஈக்குவலான நேம், அதோட ட்ராயிங் நம்பர் எல்லாம் தனித்தனியாக அட்டாச் பண்ணுறதுக்கும் யூஸாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஒரு 3D மாடல் டெவலப் பண்ணி அதை ரெப்ரசன்டேஷன் பண்ணவும், அந்த ரெப்ரசன்டேஷன்லேருந்து ஒரு டீட்டெயில் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த NX CADங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த NX CADோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் NX பேக்கேஜஸில் CAD, CAM, NASTAங்கிற 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் CADல பண்ணுறீங்க, ஸோ இதுலேருந்து டேரெக்டாகவே நீங்கள் ஈஸியாக கேம் மாற்ற முடியும். ஸோ கேம்னா என்னென்னா உங்களோட மேனுஃபேக்சரிங் கோடிங்கை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் டூல்ஸ். ஸோ அதே மாதிரி NASTAN அப்படிங்கிறது ஒரு அனாலிசிஸ் டூல்ஸ். ஸோ இதோட இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ண, அதாவது மற்ற சாஃப்ட்வேரில் க்ரியேட் பண்ண எந்த ஒரு ஃபைலையும் இதில் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ மற்ற சாஃப்ட்வேர்லாம் IGS அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போர்ட்டிங் ஃபார்மேட்டுங்க மாற்றின அப்புறம் தான் உங்களால் வேறு ஒரு சாஃப்ட்வேரோட ஃபைல் ஓப்பன் பண்ண முடியும். பட் NXஐ பொறுத்த வரையும் அந்த சின்க்ரைசிங் மாடலிங் அப்படிங்கிற ஆப்ஷன் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மூலயமா ஈஸியாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி அதை எடிட் பண்ணவும் முடியும். ஸோ அதோட சைஸஸை வச்சு எடிட் பண்ண முடியாட்டாயும் அதோட ஷேப்ஸை நீங்கள் ஈஸியாக அந்த சின்க்ரைசிங் மாடலிங்கை வச்சு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி NXோட ஒரு பெனிஃபிட்ஸ், அட்வான்டேஜ் எல்லாத்தையும் ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஸோ அடுத்த சாப்டரில் எப்படி இந்த NX CAD ஓப்பன் பண்ணுறது, அது எப்படியெல்லாம் இன்டர்ஃபேஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்க போகிறோம்.